புது பைக் இல்லை ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்கன்னா எஸ்பெஷலி பெட்ரோல்லனா 2028க்கு முன்னாடியே வாங்கிடுங்க. ஏன்னா 2028க்கு அப்புறம் நியூ பெட்ரோல் பைக் இல்லை ஸ்கூட்டியோட நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பேன் பண்ண போகிறாங்க. இது யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் டெல்லியில் பண்ண போகுது. இவி பாலிசி 2026 to 30 நியூ டிராஃப்ட் ரிலீஸில் வந்து இதை சொல்லியிருக்கு. ஏன்னா டெல்லியோட ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது சொல்லியிருக்கு. அப்போனா April 1, 2028க்கு அப்புறம் ஒன்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இல்லை பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் பண்ணப்படும். அப்போனா எல்லார் மனசுல ஒரு கேள்வி வரும், பழைய 2-வீலர் வெஹிக்கிள் என்ன செய்யறதுன்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுங்க. அதை நீங்கள் வந்து ஆன் ரோடு ஓட்டலாம். அது கூட எது வரைக்கும் ஓட்டலாம்னா அன்டில் எக்ஸ்பைரி ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ரீசேல் வேல்யூ 2-வீலர் வெஹிக்கிளோடது கண்டிப்பாக அடி வாங்கும் ஆஃப்டர் 2028. இதனால என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் ஆஃப் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹைக் ஆகுதுல, அதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன் அடிஷன் டு தட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து பீப்புள் வந்து கவர்மெண்ட்டோட சப்சிடியிலேருந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு சொல்லுது. என்னதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொன்னாலுமே அதுக்குன்னு சேலஞ்சஸ் தனியாக தாங்க இருக்குது. லைக் நியூ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கணும், ரேஞ்ச் ஆன்சைட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை இனிஷியல் காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. அதுக்காக டெல்லி கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்குன்னா இனிஷியலாக 18,000 நியூ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்கு. லைக் அது வந்து எந்த ரோட்டில் வைக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கலாம், இந்த மாதிரி அது பிளான் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஒன்லி அவங்க டிராஃப்ட் தான் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய சஜஷன்ஸ் வாங்கி அதை அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மைட் பி வந்து டெட்லைனில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் விடலாம். ஏன்னா அவங்க வந்து பீப்புளோட கன்வீனியன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கண்டிப்பாக மைண்டில் வச்சுட்டு தான் செய்வாங்க. இப்போதைக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்குறது நம்மளுக்கு சேஃபாக தெரிஞ்சாலும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்யூச்சரில் வாங்குறதுனா கோ வித் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், பிகாஸ் அது வந்து மோஸ்ட் பாசிட்டிவான திங் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோலா இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளா? கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.